வணக்கம் கைஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி எனக்கு தோன்ற சில பர்சனல் விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்றேன். நம்ம சின்ன வயசுல வந்து நிறைய காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், சரியா பண்ண மாட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வா பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் சூப்பரா பெஸ்ட்டா பண்ணிடுவோம். ஒரு சமையல் சமைக்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும் போது உப்பு காரம் எதுவுமே நல்லாவே இருக்காது, நம்ம வாயிலே வைக்க முடியாது. அதே செகண்ட் டைம் அதுல என்னென்ன தப்பு பண்ணிருக்கோன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சு செகண்ட் டைம் செய்வோம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எதுக்கு சொல்றேன்னா, லைஃப்ல எப்பவுமே வந்து செகண்ட் ஆப்ஷன்றது கண்டிப்பா பெஸ்ட்டா தான் இருக்கும். அப்படிதான் எல்லாரோட லைஃப்லயுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் லைஃப் ஒன்று இருக்கும். சில பேருக்கு அது செட் ஆயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது ஃபிக்ஸ் ஆனதுனால அது லவ் லைஃப் அழகா போகும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் லைஃபும் ஃபெயிலியர் ஆயிருக்கும் மேரேஜ் பண்ணி. சோ அப்படி இருக்கும் பொழுது சின்ன சின்ன ஃபுட் ஆக்சசரிஸ் ட்ரெஸ் இப்படி எல்லாம் பார்த்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் பெஸ்ட்டா செலக்ட் பண்ணும்போது ஏன் லைஃபோ லைஃப் பார்ட்னரையோ லவ்வையோ வந்து செகண்ட் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ண கூடாது. சோ அந்த வகையில நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரம்யா கிருஷ்ணா ஹோஸ்ட் பண்ற செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து இப்படி ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஷோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 6 மேல் கண்டஸ்டன்ட் 6 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் லவ்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் லைஃப்லயும் ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். சோ அவங்களோட லைஃப் இதுல போய் எப்படி மாறுது அப்படின்றதா. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மொபைல் போன், எந்த வித சோஷியல் மீடியா கனெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது, யாரோடையுமே கான்டாக்ட் கிடையாது. சோ உள்ள இருக்கிற அந்த 12 பேருக்குள்ளதான் இந்த கான்வர்சேஷன். சோ இந்த சீரிஸோட கான்செப்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, சோ ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா லைஃப் முடிஞ்சதுன்னு கிடையாது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் இவங்க அப்டேட் பண்றாங்க. சோ அடுத்த லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப், அதை இன்னும் அழகா அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னமும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ஷோ மிஸ் பண்ணாம பாருங்க, பிடிக்கும்.